ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது 10 நிமிஷத்துலேயே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி, இது மூணையும் அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இது கூட சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, பெரிய வெங்காயம் ஒரு பாதி மட்டும் சேர்த்திக்கோங்க. அப்புறம் இஞ்சி, சின்ன இஞ்சியாக சேர்த்திக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், இதையெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக நான் ஃபஸ்ட்டே தேங்காய் துருவல் போட மறந்துட்டேன். இப்போ போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. போட்டுட்டு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அது கூட மஞ்சத்தூள் சேர்த்துருங்க. அடுத்ததாக அதே மிக்ஸி ஜாரில் நல்லா கழுவிட்டு 1 கப் அளவுக்கு தயிரை, நல்லா கெட்டியான தயிரை சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு 2 சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதையும் அந்த நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்ததோடு ஊற்றிக்கோங்க. இப்படி அரைச்சிட்டு செய்கிறப்போ நான் நல்லா திரியாமல் நல்லாயிருக்கும். அதனால தான். இப்போ இதுக்கு தேவையான உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. தண்ணி மிக்ஸி அலம்பின தண்ணி கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. திக்னஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு தண்ணி வேணும்னா பார்த்து சேர்த்திக்கலாம். இப்போ இந்த அளவு கரெக்டாக இருக்கும். அதனால் இதை அப்படியே விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்கிறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நல்லெண்ணெய் கூட செய்யலாம். இப்போ நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட பெரிய வெங்காயம் ஒரு மீதி பாதியை இது கூட சேர்த்திக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு வரமிளகாய் 3, அப்புறம் கருவேப்பிலை, இது கூடவே அடுத்ததாக பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இது நல்லா வதங்கி வரட்டும். கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற மோர் எல்லாத்தையும் இது கூட சேர்த்திருங்க. சேர்த்துட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு தடவை மட்டும் நல்லா கொதித்து வந்தால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க. இப்போ பாருங்கள், சைட்லலாம் நல்லா நுர கட்டிட்டு வருது. இந்த அளவுக்கு கொதித்த போதும் உடனே ஸ்டவ் இந்த டைமில் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இல்லைன்னா மோர் திரிஞ்சு போயிடும். உடனே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க. இப்போ நறுக்கி கொத்தமல்லி இலையை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. இல்லைன்னா நீர்த்து போன மாதிரி ஆயிரும். அதனால தான். இப்போ நம்மளுக்கு சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு சர்விங் பவுலில் ஊற்றிக்கலாம். இந்த மோர் குழம்பு ஒரு அவசரம் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா காய்கறி எதுவும் தேவையில்லை. கூட ஒரு பொரியல் மட்டும் வச்சுக்கிட்டு இல்லைன்னா அப்பளம் மட்டும் வச்சுட்டு கூட சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்டியாக நல்லா இருக்குங்க. நான் இன்றைக்கி சாதத்தோட பொரியல் வச்சு சாப்பிட போகிறேன். வாழைப்பூ பொரியல் செஞ்சுருக்கேன். இதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்கள் அப்பளம் மட்டும் இருந்தால் கூட போதும், அது வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.